கழிவுநீர் ஓடையை சுத்தம் செய்து நம்ம அருகாமையில் இருக்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற கூவாப்பட்டி குளம் போல் இந்த குளத்தை ஆக்க வேண்டும். அனைத்து மக்களும் சுற்றுலா பயணிகளாக வருகிறது இதில் படகு சவாரி போன்ற நிறுவனங்களை நடத்தி மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக நடத்த வேண்டும் என்று மாநகராட்சியை கேட்டுக்கொள்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் 32வது வார்டு செயின்ட் பால்ஸ் ரோடு அப்பாசாமி தோட்டம் இந்த தெருவை சார்ந்த குடியிருப்பு வாசிகள் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருபக்கமும் இருக்கிறது. பாளைய அன்பு நகரிலிருந்து பிரதான கழிவுநீர் ஓடை இக்கழிவுநீர் ஓடையில் கலந்து பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு வருடங்களுக்கு முன்பாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினோம். அப்போ சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் வருகை தந்து உடனடியாக சரி செய்து தருகிறேன் என்று உறுதிமொழி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் மாறுதலாகி சென்று விட்டார்கள். இப்போ ஒரு வருட காலமாக அந்த கழிவுநீர் ஓடை இரு பக்கமும் கரைகள் சேதமடைந்து உடைந்து அவ்வளவு பொதுமக்கள் நடமாட முடியாத அளவிற்கு இருக்கிறது. போஸ்டுகளும் நடு ரோட்டில் 2 போஸ்டுகள் தந்திக்காமல் இருக்கிறது. இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி இன்றைய தினம் நாங்கள் ஒரு மாநகராட்சி அதிகாரிகளிடத்தில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அறிவிக்கின்ற நிலையில் இருந்தோம். நாங்கள் வருவதற்கு முன்பாகவே மாநகராட்சி அதிகாரிகள் வருகை தந்து கழிவுநீர் ஓடைகளை சுத்தம் செய்து இருபக்கமும் இருக்கின்ற அந்த பாதைகளில் புல் செடிகளை அகற்றி தற்காலிகமாக ஒரு பாதை அமைத்து தருகிறோம். அதன் பின்பு நிரந்தரமாக மதிப்பீடு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து தருவோம் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுகிறது. மீண்டும் போராட்டம் தொடரும் வேலை செய்யவில்லை என்றால். இது மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலே கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அது நமக்கு தெரியாது. அந்த இது 3 மாத காலத்தில் சொல்லியிருக்காங்க. 3 மாத காலத்திலே சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் மிக வேகமாக செயல்பட்டு 3 மாத காலத்திற்குள் முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நாடு 3 மாதத்துக்குள்ளே அவங்க செய்யவில்லை என்றால் நாங்கள் இந்த சாக்கடையில் நாங்கள் குடியிருப்பு போராட்டம் நடத்துவோம். இந்த கொசுவலை இந்த உள்ள அன்பு நகர் கழிவுநீர் ஓடையிலாம் இந்த கொசுகள் கடுமையாக தொல்லை. மாநகராட்சி பேருக்கு வாரம் ஒவ்வொரு வார்டிலும் கொசு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கழிவுநீர் ஓடை பெருகி பக்கத்தில் இளந்தகுளத்தில் பெருகி வாரத்திற்கு 1 லட்சம் கொசு உற்பத்தி ஆகிறது. மாநகராட்சி அதிகாரிகள் அதிக டெண்டர் விட்டு இந்த கொசுவை நாடு கடத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.